பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. கற்பூர படியேற்ற உற்சவம் போது அப்படியே நம்பெருமாள் மேல அந்த வாசனையான இந்த பச்சை கற்பூர தூள் எல்லாம் அப்படி தூவப்பட்டுட்டே இருக்கிறது. அதுதான் ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்பா. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை கோபுர வாசல்ல சொக்கப்பானை நடக்கும். சொக்கப்பானைக்கு அன்னைக்கு அந்த வடநாட்டு இசை வல்லுநர்களுக்காக அவளுக்கு திருக்கைத்தல சேவையாக அவர் காட்சி அளிப்பாராம் பெருமாள் அன்னைக்கு. அதுக்கப்புறம் மார்கழி மாச உற்சவம். மார்கழி மாசம் தான் முக்கியமான அத்தியன உற்சவம். அந்த வைகுண்ட ஏகாசி பெருவிழா 21 நாள் நடக்கும். பகல் 10 திருமொழி திருநாள் அப்படின்பா. அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாசி. அதுக்கப்புறம் ராப்பத்து திருவாய்மொழி திருநாள், அது ஒரு 10 நாள் நடக்கும். பகல் 10 உற்சவம் தொடங்குறதுக்கு முன்னாடி சந்தன மண்டபத்திலேருந்து நின்று கொண்டு அரையர் சுவாமிகள் திருநெடுந்தாண்டகம் பாசுரங்களை சேவிப்பாராம். அன்னைக்கு பகல் 10ஆம் நாள் அன்னைக்குதான் அவர் பெருமாள் நாச்சியார் கோலத்துல அவர் எழுந்தருள்வாராம். நாச்சியார் கோலத்தை எழுந்தருள் அப்படியே நாச்சியாரோட அவளோட வஸ்திரம் எல்லாம் அப்படியே நாச்சியார் கோலத்தை எழுந்துருவாளாம். அப்பதான் சொல்லுவா. அது போல அவர் நாச்சியார் அதே போல இருக்கேன் நானே எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாராம். அப்ப சொல்லுவாளாம், எல்லாம் நாச்சியார் போல இருக்கேன், ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இல்ல, உங்களோட கண்ணுல அந்த கருணை இருக்கு பாருங்க, அது இல்ல. ஏன்னா அவங்களோட ஒரு கண்ணுல சூரியனும் ஒரு கண்ணுல சந்திரனும் இருக்கா. அதனால அவர் யார் பாவம் பண்ணாலும் அவ கோபத்தோட பாப்பாரு அவர். அதனாலதான் எல்லாரும் எங்க சுவாமி சொல்லுவார், எந்த கோவில் போனாலும் முதல்ல தாயார் சன்னதிக்கு போயிட்டு அப்புறம் தான் பெருமாள் சன்னதி போடுமா. தாயார் சன்னதி போனாக்க அங்க உடனே தாயார் அவர்கிட்ட சொல்லுவார், அது போல பெருமாள் கிட்ட வந்துட்டு இருக்கான், அவன் எவ்வளவோ பாவம் பண்ணாலும் அவன் மேல கோவப்படாம அவனை பார்த்து நீங்க அருளுங்கோ அப்படின்பாலாம். ஸோ அதனால எப்பயுமே தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதி போகணும். என்னைக்கும் பெருமாள் கோவிலே இது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கேன் எங்க சுவாமி கிட்ட கேட்ட உடனே. ஸோ அதனால இங்க தாயார் நாச்சியார் அவர் சொன்னார், அது போல உங்களோட கண்ணுல ஒரு கண்ணுல சூரியன், இன்னொரு கண்ணுல சந்திரன். அதனால அந்த தாயார் கண்ணுல இருக்கிற அந்த கருணை வாத்சல்யம் அதெல்லாம் இல்ல, மீதி எல்லாம் அப்படியே தாயாரை போல இருக்கே, ஆனா கண்கள்ல மாத்திரம் அது இல்லை அப்படின்னாரா அந்த அரையர். ஸோ அதனால அதை போல இருக்கா. இந்த அரையர் பத்தி சொல்லும்போது இன்னொரு இதுவும் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு அரையரோட ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கேன். அந்த அரையர் என்ன பண்ணுவாரா, அவரோட வெத்தலைபாக்கு பொட்டியில ஒரு சாலிகிராமம் வச்சுட்டு இருந்தாராம். அவர் அப்பப்ப சேர்ந்து வெத்தலைபாக்கு போடும்போது அவர் அந்த பாக்கு எடுப்பார் இல்லையா, அப்பெல்லாம் சேர்ந்து கொட்டைப்பாக்கு இருக்கும், இந்த கொட்டைப்பாக்கு எடுத்து வாயில போடுவார். இந்த கொட்டைப்பாக்கு வாயில போடுறதுக்கு பதிலாக அவர் ஒரு வாட்டி அந்த சாலிகிராமத்தை எடுத்து வாயில போட்டுட்டாராம். சாலிகிராமத்தை வாயில போட்டோடனே அதை வச்சுட்டு இருக்கிறது அவர் திட்டாராம், ஏன்னா இப்படியே அது போல சாலிகிராமத்தை வாயில போட்டுப்பேன், இனிமேல் சாலிகிராமம் இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாலிகிராமத்தை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுட்டாராம். யார் எடுத்து வச்சாரோ அவரோட கனவுல அன்னைக்கு ராத்திரி பெருமாள் வந்தாராம். அவங்ககிட்டயே கொடு, அவனோட அந்த பாடுற பாட்டு இருக்க அந்த வாயில நான் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த அரையரோட பாட்டுல நான் மயங்கிட்டேன், அதனால சாலிகிராமத்தை அவங்கிட்டயே திருப்பி கொடு அப்படின்னு அவரோட கனவுல சொன்னாராம். சோ அதனால பிரபந்தம் சேவிக்கிற வாய் இல்லையா, அது பிரபந்தம் சேவிக்கிற வாய், அதனால அவங்கிட்டயே இருக்கட்டும் அங்கேயே கொடுன்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாராம். சோ இது போல இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி இந்த அரையர் சேவைக்காக இது ஒண்ணு. சோ இதுக்கப்புறம் நாச்சியார் கோலத்துல இருக்காரா. அதுக்கப்புறம் அந்த 10 நாளும் பெருமாள் மூலஸ்தானத்துல எல்லாம் புறப்பட்டு உள் பிரதட்சணமா யாகசாலை, சேன முதலியார் சன்னதி, கண்ணாடி அறை வழியா அர்ஜுன மண்டபம் அங்க நாள் முழுதும் அங்கேயே எழுந்தருளிட்டு அரையர் சேவையெல்லாம் அங்கதான் நடக்கும். ராத்திரி எல்லாம் புறப்பட்டு பண்டு அங்க எல்லாம் கண்டறிட்டு அவனோட படியேற்றம் கண்டு நேரம் மூலஸ்தானம் போயிடுவார் அவர். அது பகல் 10 உற்சவம் போது. ராப்பத்து தொடங்குற முதல் நாள் தான் உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது. அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பரமபதல் வாசல் வழியா அவர் மணல் வெளியில அந்த பத்தி உலாவுதல் அப்படின்பா அங்க வந்துடுவார். ஆயிரங்கால் மண்டபத்துல அதுக்கப்புறம் நுழைவாயில படியேற்றம் நடைபெறும். ஆயிரங்கால் மண்டபத்துல தான் திருவந்திக்காப்பு அப்படிங்கிறது நடைபெறும். திருவந்திக்காப்புங்கிறது அது சுத்தி போடுற மாதிரி. அது என்ன பண்ணுவான்னு அவர் குடத்து மேல ஒரு விளக்கை ஏத்திட்டு அந்த விளக்க மேலும் கீழுமா அப்படி பண்ணுவாளாம். அது அவருக்கு சுத்தி போடுற மாதிரி, அவருக்கு அந்த திருஷ்டி கழிக்கிற மாதிரி அது திருவந்திக்காப்புங்கிறது. அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த திருமாமணி மண்டபத்துல அவர் எழுந்தருள்வார். அங்க 10 நாள் அங்கேயும் அரையர் சேவையெல்லாம் நடைபெறும். பின்னர் அங்கே இருந்தா ராத்திரி இந்த வீணையினோட ஏகாந்த சேவையோட மூலஸ்தானத்துக்கு போயிடுவார் பெருமாள்.
அந்த பரமபத வாசல் ராப்பத்து 10 நாட்களும் வேடுபரிய அன்னைக்கு தவிர மீதி பெருமாள் புறப்பாட்டிற்கு பின்ன பரமபத வாசல் ஃபுல்லா திறந்திருக்கும் அந்த 10 நாள், அந்த ஒரு நாள் தவிர. 7ஆம் திருநாள் தான் உங்களுக்கு திருக்கைத்தல சேவைன்னு சொல்லிட்டு அச்சகாலாம் தன்னோட கைத்தளத்துல அப்படி பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு அப்படி பக்தர்கிட்ட கொண்டு வருவாங்க மணல் வெளியில. அதுக்கப்புறம் அந்த அன்று நம்மாழ்வார் நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்தருளி இருப்பார். அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலத்துல அவர் நம்மாழ்வார் எழுந்தருளி இருப்பார் அவர். அதுக்கப்புறம் 8ஆம் திருநாள் வந்து நம்பெருமாள் குதிரை வாகனத்துல கோணவையாளி அன்னைக்குதான் கண்டருவா. திருமங்கை ஆழ்வார் திருத்தி ஆட்கொண்ட உற்சவ திருநாள் அது. இந்த திருநாளுக்கு வேடுபரி அப்படின்னு சொல்லுவா இந்த பேரு. 10ஆம் நாள் அன்னைக்குதான் நம்மாழ்வார் மோட்சம். நம்மாழ்வாரை வந்து நம்பெருமாளோட திருவடியில சமர்ப்பித்து திருத்துழாய் துளசி இலையெல்லாம் சமர்ப்பிப்பா. பின்னர் திருவாய்மொழி சாற்று முறை எல்லாம் நடைபெறும். அதுக்கப்புறம் 11ஆம் நாள் அன்னைக்கு இயற்பா சாற்று முறை நடைபெறும். இதோட உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சது. இந்த பகல்பத்து உற்சவத்தின் போது நம்பெருமாள் வந்து ஒய்யார நடப்பா அப்படின்பா. அதாவது மூலஸ்தானத்தின் படி இறங்கி வந்து யாகசாலை ஒட்டி அங்க இருக்கிற இந்த கண்ணாடி வரிய அணை கண்டு இந்த சேன முதலியார் பெருமாள் திருவடியை கடந்து நேர உள்ள கண்ணாடி அறை வரை அங்க நம்பெருமாள் வந்து ஒய்யார நடந்து வருவாராம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்பா. அதுக்கப்புறம் கிளிமண்டபத்தை கடந்து அர்ஜுன மண்டபத்துல வந்து படியேற்றங்கண்டு துலுக்க நாச்சியார் சன்னதி வரை ஒய்யார நடை திருப்பி நடப்பாராம். அந்த ஒய்யார நடையை எல்லாரும் பார்க்கணும். அது அதுக்கப்புறம் வந்து ராத்திரியில புறப்பட்டு கிளிமண்டபத்துல இறங்கி சீனிவாச பெருமாள் ஒரு பூப்படம் இருக்கு இல்லையா, அதை கடந்துட்டு யாகசாலை வரை 3 முறை ஒய்யார நடை நடைபெறுமா. அந்த 9 நாட்களும் திருக்கொட்டாரத்துல ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறும். அது அதுக்கப்புறம் தை மாச உற்சவம். தை மாசத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோ, தை மாசம் தான் உங்களுக்கு தெரியும் சங்கராந்தி, கனு பண்டிகை, தாயார் திரு அத்தியன உற்சவம், பகல்பத்து, ராப்பத்து, தைத்தேர், பூபதி திருநாள், தைப்பூசம், இவ எல்லாம் தை மாச உற்சவம். ஸோ இங்க சங்கராந்தி அன்னைக்கு இங்க பெருமாள் காலங்காலத்தால் உபயநாச்சியாரோட புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்துல அந்த வடக்கு புற மூலையில உள்ள சங்கராந்தி மண்டபம்னு இருக்கு, அந்த பக்கம் எழுந்திருந்து அங்க பக்தர்களுக்கெல்லாம் அவர் அனுகிரகிக்கிறார். அரையர்கள்லாம் திருப்பாவை பாசுரங்கள் 30 அங்க சேவிப்பது வழக்கம். திருத்தாய் தீர்த்தம் எல்லாம் விநியோகம் முடிந்த பின்னர் நம்பெருமாள் வந்து அவர் மூலஸ்தானத்துக்கு அவர் போயிடுவார். பாரிவேட்டைன்னு நடக்கும். அது கனுப்பண்டிகை அன்னைக்கு பாரிவேட்டை அப்படின்பா. நம்பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்துல முன்பகுதியில் எழுந்தருளி இருந்து பின்னாடி அதுக்கப்புறம் குதிரை வாகனத்துல போயிட்டு அந்த ராஜகோபுரம் போயிட்டு அப்படி மூலஸ்தானம் வரை திரும்பி வருவாராம். அதுக்கு பேர் பாரிவேட்டை அப்படின்பா. இதெல்லாம் தை மாசம் நடக்கிறது. பூபதி திருநாள் அந்த தை மாச திருவிழாகும் போது 8ஆம் நாள் அன்னைக்கு இந்த தெற்குத்திர வீதி தேர் அருகில் இருந்து குதிரை வாகனத்துல கோணவையாளி நடைபெறும். தைகருடன் அனுமந்த வாகனம், யான வாகனம் விசேஷம். 9ஆம் நாள் அன்னைக்கு நம்பெருமாள் உபயநாச்சியாரோட தேர்ல அமர்ந்து 4 உத்தர வீதியிலே அவர் பவனி வருவார். தேரை விட்டு இறங்கின உடனே திருமஞ்சனம் நடைபெறும். 10ஆவது நாள் அன்னைக்குதான் சப்தாவரணம். சப்தாவரணம் பத்தி தான் நான் சொல்லிட்டேன். அவர் அங்க இது உடையவரோட சன்னதிக்கு போயிட்டு அவரது 11ஆம் நாள் அன்னைக்கு அவர் இளநீர் திருவம்பது செய்வார். அவர் 11ஆம் நாள் அன்னைக்கு நம்பெருமாள் வந்து ஆடும் பல்லக்குல வீதி விழா போவார். மாசி மாத உற்சவம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெப்பத் திருநாள், திருப்பள்ளியோட திருவிழான்னு சொல்லிட்டு 8ஆவது நாள் அன்னைக்கு நம்பெருமாள் உபயநாச்சியாரோட தெப்ப குளத்துக்கு அருகில் கரைமண்டபத்தில் எழுந்தருள் இருந்து மரியாதை எல்லாம் ஆனப்புறம் கிளிமாலை எல்லாம் சாத்திண்டு அவர் தெப்பத்தில் எழுந்தருள் இருப்பார். 8ஆம் திருநாள் குதிரை வாகனம் வரும். வழக்கத்தின்படி பெருமாளுக்கு அருகில் தெப்பத்திலையும் குதிரை வாகனத்தை நிறுத்தியிருப்பார். 3 முறை தெப்பம் சுத்தி வந்தப்புறம் பெருமாள் கரைமண்டபம் வந்து அமுது செஞ்சு பின்னர் கோயிலுக்குள்ள போயிடுவார். அங்க வந்து பந்தக்காட்சின்னு நடக்கும். அந்த பந்தக்காட்சி வந்து மாசி மாதத்துல தெப்போத்சவம் நடந்த பின்னாடி இங்க நம்பெருமாள் தெப்பக்குளம் கரைமண்டபத்தில் எழுந்திருப்பார் இல்லையா, அப்ப அந்த சூரிய பிரபர வாகனத்துல புறப்பட்டு அவர் வீதி வலம் வரும்போது சித்திர வீதியில ஏராளமானவா வந்து தீவட்டி பிடிச்சிட்டு அங்க தீபத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க சித்திர வீதியில. அந்த சமயம் வந்து அந்த தீவட்டி எல்லாம் ஏந்தி கொண்டு பெருமாள் முன்பாக எல்லாரும் நடந்து பண்ணுவா. அது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது ஒரு முக்கியமான உற்சவம். அது மாசிமுக தீர்த்தவாரிக்கு வடதிற்காவேரிக்கு அரங்கனோட கொள்ளிடம் எழுந்துள்ளும் பெருமாள் அன்பில் இருக்கிற சுந்தராஜ பெருமாள் அவரும் தீர்த்தவாரிக்கு அவர் வந்து சேருவார். அதுக்கப்புறம் கடைசியா பங்குனி மாச உற்சவம். மாசி மாசத்துல மாசி கருட சேவை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்ரீரங்கத்துல. அதாவது வெள்ளி கருடன்ல வருவார். அது வந்து ஏன்னா நாங்க அந்த மேலூர் ரோட்ல அந்த அங்கங்க அங்கேருந்துதான் கிளம்பி வருவார் அவர். அந்த மேலூர் ரோடு கோடியில அது எனக்கு ஞாபகம் மாட்டேன். அங்கேருந்து இந்த மாசி கருடன் வந்து காசிக்கு போனாலும் மாசி கருட சேவை கிடைக்காது அப்படின்வா. அது வந்து அவ்வளவு விசேஷம் மாசி கருட சேவை ஸ்ரீரங்கத்துல. ஆமா, அது அந்த மாசி கருட சேவை வந்து அவ்வளவு விசேஷம் அப்படின்வா. வெரி குட். அதுக்கப்புறம் இப்ப பங்குனி மாச உற்சவம். பங்குனி மாசம் தான் ஆதி பிரம்மோத்சவம். ஆதி பிரம்மோத்சவம் ஏன் வந்ததுன்னா
அன்னைக்கு விபீஷணன் வந்து அவர் அங்க ரங்கநாதர் எடுத்துன்னு போகும்போது அந்த பங்குனி பிரம்மோற்சவம் வந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறக்கி வச்சு பிரம்மோற்சவம் பண்ணலான்ட்டு பண்ணான். அதனால அது பேர் ஆதி பிரம்மோற்சவம்னு பேரு. இந்த ஆதி பிரம்மோற்சவம் வந்து பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு அதான் ரொம்ப விசேஷமும். நம்பெருமாளும் ரங்கநாயகி தாவாரும் பங்குனி உத்திர மண்டபத்துல அவ சேர்த்தி உற்சவம். அந்த சேர்த்தி உற்சவம் அன்னைக்குதான் வந்து உடையவர் வந்து அவருக்கு கத்தியத்திரயம் வாசிச்சு ஒரு பெருமாள் வாயிலாக மோட்சத்திற்கான உறுதி. அது மாத்திரம் இல்ல, உனக்கு மாத்திரம் இல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் நீ யாரெல்லாம் சொல்றியோ அவள் எல்லாமும் இது போல மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட அவர் வாக்கு வாங்கிட்டது வந்து அது பங்குனி உத்திரம் அன்னைக்கு. ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த பெருமாள் சேர்த்திங்கிறது வந்து உள்ள கோவில்ல வந்து அன்னைக்குதான் நடக்கும், மீதி நாள்லாம் அது நடக்காது. பட் இந்த பங்குனி உற்சவத்துல 3ஆம் நாள் அன்னைக்கு நம்பெருமாள் வந்து ஜீயபுரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாராம். இந்த ஜீயபுரம்ல ஒரு மூதாட்டி இருந்தாலாம் முன்னாடி காலத்துல. அந்த மூதாட்டி வந்து தன்னோட பேரன் வரலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தயிர் சாதமும் கீரையும் செஞ்சு வச்சு அவன் வரலையே அப்படின்னு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தாளாம். அது தெரிஞ்ச பெருமாள் என்ன பண்ணாரா, அந்த பேரனோட உருவிலேயே அவ வீட்டுக்கு போயிட்டு அவர் அந்த தயிர் சாதத்தையும் கீரையும் அவள் சாப்பிட்டு வந்தாளாம். அதனால அவள் அதை சாப்பிட்டு அவளோட வருத்தத்தை போக்கியதுனால அப்படின்னு வரலாறு. அதனால இன்னைக்கும் நம்பெருமாள் வந்து ஜீயபுரம் அம்மையார் தண்ணீர் பந்தல் அப்படின்னு இருக்கு. அங்க போயிட்டு தயிர் சாதம், கீரை, பாகற்காய், வடுமாங்காய், ஊறுகாய் இவற்றையெல்லாம் அமுது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராவுல தான் மூலஸ்தானம் வந்தடைவர். 6ஆம் திருநாள் அன்னைக்கு நம்பெருமாள் வந்து உறையூர் போவார். உறையூர்ல தான் கமலவல்லி தாயாரோட சேர்த்தி உற்சவம். இங்க வெளியாண்டாள் சன்னதியில மாலை மாற்றிட்டு 8ஆம் திருநாள் அன்று எல்லைக்கரை மண்டபம் கொள்ளிடக்கரை அருகே நம்பெருமாள் எழுந்தருள் இருப்பார். பங்குனி உத்திரத்தண்டு காலையில பிரணய கழகம் மட்டையடி உற்சவம். அங்க வந்து அதான் இங்க ரங்கநாயகி தாயாருக்கு கேள்விப்பட்டிருப்போம். இது போல அவர் வந்து கமலவல்லி தாயாருக்கிட்ட அவளோட இருந்தாங்க, அவ 2 பேரும் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோபமா. அதனால அவ என்ன பண்ணுவா, அவர் வரும்போது உடனே டக்குன்னு இந்த பக்கம் இருக்கிற அரையர்கள்லாம் வந்து படால் அப்படி கதவை சாத்திடுவா. அது பிரணய கழகம் அப்படின்பா. அந்த பிரணய கழகத்துல வந்து அதுக்கப்புறம் அரையர்கள் தான் நம்பெருமாள் வந்து அந்த இதை வந்து அவர் தீர்த்து வைக்கிறார் அப்படின்பா. அந்த நம்மாழ்வார் அந்த உத்திர நட்சத்திர சேர்த்தின் போதுதான் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்பெருமாள் வந்து கோரதத்துல அவர் அந்த வீதி வருவார். அப்ப அந்த அரையர்கள் 2 பக்கமும் இருப்பா இல்லையா, அவ 2 பேருக்கு நடக்கிற அந்த சம்பாஷணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்பா. அவ எப்படி அதை தீர்த்து வைக்கிறா, அதாவது பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுப்புற இருக்கிற அந்த கலகத்தை வந்து அந்த ஊடலை வந்து எப்படி தீர்த்து வைக்கிற அரையர்கள் அப்படிங்கிற சம்பாஷணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. அதுக்கப்புறம் வந்து இவா சொல்லி எல்லாம் ஆன உடனே இவர் இது போல சொல்லுவார், இது போல சரி இது போல தாயார் ஒத்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவை திறப்பா. அதுக்கப்புறம் பெருமாள் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் சேர்த்தி உற்சவமா இருப்பா. பங்குனி உற்சவம் போது அந்த பங்குனி உற்சவம் சேர்த்தியை கண்டா மோட்சம் தான். உடையவருக்கு எப்படி அவர் மோட்சம் கொடுத்தாரோ அன்னைக்கு நாம இங்க பெருமாளை அங்க சேவிச்சோம்னா கண்டிப்பா மோட்சம் அப்படின்னு சொல்லுவா. ஒரே மண்டபத்துல தாயாரும் பெருமாளும் வந்து காட்சி தரும் சேவை அது தெரியும். அதுக்கப்புறம் ராத்திரி என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி தான் வந்து ராமானுஜர் வந்து கத்தியத்திரயம்லாம் வாசிச்சு நம்பெருமாள் கிட்ட சரணாகதி அடைஞ்சாராம். உடனே ராமானுஜர் கிட்ட மோட்சத்துக்கான உறுதியும் போட்டு ராமானுஜரின் வேண்டுகோளுக்கு உன்னோட சம்பந்த உடையவர்களுக்கும் நான் மோட்சம் தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். அன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து 18 சலவ திருமஞ்சனம் நடைபெறும் அப்படின்பா. அன்னைக்கு முழுக்க தாயாரோட அவர் பங்குனி உத்திர மண்டபத்துல இருப்பார். ராத்திரியில கத்தியத்திரயம் வாசிப்பா. மறுநாள் காலைல நான் சொன்ன மாதிரி கோரதத்துல அவ வீதி உலா நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதெல்லாம் தான் உற்சவம் பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வாகனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாகனம் வந்து நிறைய வாகனம் இருக்கு. அது வாகனத்தை மாத்திரம் நான் சொன்னேன்னா அனுமந்த வாகனம்னு இருக்கு. அது மாசி மாசம் தெப்பம் போது 2ஆம் திருநாள், சித்திர மாசம் தேர் மாதம் 5ஆம் திருநாள், தை மாசம் 5ஆம் திருநாள், இதெல்லாம் அனுமந்த வாகனம் போகும். குதிரை வாகனம் வந்து சித்திர மாசம் 8ஆம் நாள், புரட்டாசி மாசம் விஜயதசமி அன்னைக்கு கடைசி நாள் உற்சவத்தும் போது, தை மாசம் 8ஆம் நாள் மாசி தெப்பத்துல குதிரை வாகனம். அதுக்கப்புறம் பங்குனி உற்சவம் 8ஆம் திருநாள், இந்த நாள் எல்லாம் குதிரை வாகனத்துல வரும். அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் வந்து சித்திர தேர் உற்சவம் போது 2ஆம் திருநாள், மாசி தெப்பம் போது 3ஆம் திருநாள், பங்குனி உற்சவம் போது 5ஆம் திருநாள், தை உற்சவம் போது 6ஆம் திருநாள். இந்த 4 நாள் கற்பக விருட்சம். பூத்தேர், சித்திரை, தை, பங்குனி இந்த உற்சவ நாள்ல 7ஆம் திருநாள் அன்னைக்கு பூந்தேர் உற்சவம் அப்படின்பா, பூந்தேர் வாகனம். அதுக்கப்புறம் ஆளும் பல்லக்கு வந்து
சித்திரை தை பங்குனி மாசம் இந்த உற்சவ நாள்ல 11ஆம் திருநாள் அன்னைக்கு ஆளும் பல்லக்கு. யாழி வாகனம்னு எடுத்ததுல சித்திரை மாசம் தை மாசம் உற்சவ நாள்ல 3ஆம் திருநாள்ல உங்களுக்கு யாழி வாகனம் நடைபெறும். அதுக்கப்புறம் சித்திரை மாசம் தை மாசம் உற்சவ நாள்ல 5ஆம் திருநாள்ல சிம்ம வாகனம் நடக்கும். அதுக்கப்புறம் சித்திரை தை பங்குனி மாசி மாத உற்சவத்துல சேஷ வாகனம் 5ஆம் நாள் அன்னைக்கு நடக்கும். யான வாகனம் 4 தும்பிக்கையோட யான வாகனம் சித்திரை தை மாசி மாச உற்சவங்கள்ல 6ஆம் திருநாள் அன்னைக்கு யான வாகனம் நடக்கும். சூரிய பிரபை வாகனம் வந்து சித்திரை மாசம் 2ஆம் திருநாள் மாசி மாசம் 9ஆம் திருநாள் இந்த 2 நாளும் வந்து சூரிய பிரபை நடக்கும். அதுக்கப்புறம் சந்திரபிரபை வாகனம் வந்து சித்திரை மாசம் 4ஆம் திருநாள் தை மாசம் 4ஆம் திருநாள் மாசி மாசம் 5ஆம் திருநாள் இந்த நாளெல்லாம் சந்திரபிரபை நடக்கும். தங்க ஹம்ச வாகனம்னு இருக்கு, அது தெப்பத்துல மாசி மாசம் 3ஆம் திருநாளும் தை மாசம் 2ஆம் திருநாளும் தங்க ஹம்ச வாகனம். அது தவிர வெள்ளி ஹம்ச வாகனம் இருக்கு, அது சித்திரை மாசம் 6ஆம் நாள் நடக்கும். கருட வாகனம் சொல்லவே வேண்டாம், சித்திரை தேர் உற்சவம் 4ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும், தைத்தேர் உற்சவம் 4ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும், மாசி உற்சவம் 4ஆம் நாள் அன்னைக்கு நடக்கும், பங்குனி உற்சவம் 4ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும். தங்க கருடன், வெள்ளி கருடன், தை கருடன், மாசி கருடன் விசேஷம். மாசி உற்சவம் போது வெள்ளி கருட விசேஷம் ரொம்ப விசேஷமானது, அது வெள்ளி கருடன். அது அதுக்கப்புறம் ரெட்டப்பிரபை அப்படின்னு இருக்கு, அது வந்து சித்திரை மாசம் 4ஆம் திருநாளும் மாசி மாசம் 5ஆம் திருநாளும் ரெட்டப்பிரபை. அதுக்கப்புறம் வண்டலூர் சப்பரம் தான் சொன்னா சித்திரை மாசம் 8ஆம் திருநாள் அன்னைக்கு நடைபெறும். இதெல்லாம் வந்து அவரோட வாகனங்களை பத்தி. தோளுக்கினியான் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்கா இல்லையா, அவ பெருமாளை எழுந்தருளை பண்ணிக்கொண்டு பல்லக்கினோட பெயர்ல அந்த தோளுக்கினியான், அந்த பல்லக்கு அந்த நம்பெருமான் பங்குனி உத்திரம் வந்து மழை வருவா இல்லையா, அவளை தோளுக்கினியான் அப்படின்பா அந்த பேர். அது சேர்த்தி சேவைங்கிறது ஆக்சுவலா 4 சேர்த்தி சேவைம்பா, இருந்தாலும் அந்த பங்குனி உத்திர சேர்த்தி சேவை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காவேரியில பெருமாள் வந்து மாலை மரியாதை அனைத்து சேர்ப்பி காவேரி தாயாரோட முதல் சேர்த்தி என்பதாக ஐதீகம். அதுக்கப்புறம் சித்திரை மாசத்துல ஸ்ரீராம நவமி அன்னைக்கு குலசேகர ஆழ்வார் திருக்குமாரத்தியான சேரகுமலவல்லி தாயாரோட 2வது சேர்த்தின்பா. அதுக்கப்புறம் 3வது தான் பங்குனி உற்சவம் 6ஆம் திருநாள் அன்று ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அவர் வந்து கமலவல்லி தாயாரோட சேர்த்தி, அது வந்து 3வது சேர்த்தின்பா. 4வது சேர்த்தி தான் விசேஷமான சேர்த்தி, அது பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாயக தாயாரோட சேர்த்தி. அதுதான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிரமாதமான சேர்த்தி. அன்னைக்குதான் நம்ம கண்டிப்பா தரிசிக்கணும். அதே போல ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாரும் அவ பெருமாளை எழுந்தருளை பண்றதுக்கு முன்னாடி அருளப்பாடு என்பதற்கான உத்தரவெல்லாம் வருமா. அந்த ஸ்ரீபாத தாங்கிகள் வந்து நாய்ந்தே அப்படின்னு சொல்லிட்டே வந்து வலது கையால வாயை பொத்திண்டே அவ பெருமாளை உள்ளாயிட்டு போவாளாம். அதே போல அரையர் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. மூலவர் முத்தங்கி சேவை, அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் போது பகல் 10 நாள் தொடங்கி ராப்பத்து தீர்த்தவாரி உற்சவ நாள் வரை மூலவர் வந்து முத்தங்கி சேவையில இருப்பார். இன்னைக்கு அந்த 21 நாள் நம்ம மூலவர் முத்தங்கி சேவையில காணலாம். அதுக்கப்புறம் கைசிகை ஏகாதசி பற்றி சொல்லியாச்சு. தாயார் திருவடை சேவை வந்து புரட்டாசி மாசம் உற்சவம். ஆழ்வார்களை பத்தி சின்னதா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் தெரியும். இந்த 12 ஆழ்வார்ல இருந்து மதுரகவி ஆழ்வார் வந்து நம்ம ஆழ்வாரை தவிர்த்து வேற யாரையும் பாடல. மீதி 11 ஆழ்வாரும் பாடின ஒரே ஸ்தலம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். இந்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் மட்டும்தான். இதுல பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில ஒரே ஒரு பாசுரம் பாடியிருக்கார். பூதத்து ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதியில 4 பாசுரம் பாடியிருக்கார். பேய் ஆழ்வார் 3ஆம் திருவந்தாதியில 2 பாசுரம் பாடியிருக்கார். திருமழிசை ஆழ்வார் திருச்செந்த விருத்தம் ஒரு 10 பாசுரமும், நான்முகன் திருவந்தாதியில ஒரு 4 பாசுரமும் பாடியிருக்கார். திருப்பான ஆழ்வார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆழ்வார் அவர். திருப்பான ஆழ்வார் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம். திருப்பான ஆழ்வார் அமல்நாதி பிரான் ஒரு 10 பாசுரம் சொல்லியிருக்கார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஒரு 10 பாசுரம். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில ஒரு 31 பாசுரம். பெரியாழ்வார் திருமொழி ஒரு 35 பாசுரம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் ரங்கநாதர் பத்தி மாத்திரமே பாசுரம் பாடியிருக்கார், வேற எந்த பெருமாளையும் பாடல அவர். அவர் திருமாலையில ஒரு 45 பாசுரம், திருப்பள்ளி எழுச்சியில 10 பாசுரம், 55ம் ரங்கராஜனை பத்தி தான். அதுக்கப்புறம் வந்து திருமங்கை ஆழ்வார் எடுத்ததுன்னா பெரிய திருமொழி ஒரு 50, அவர் தான் நிறைய பாடியிருக்கார். அவர் வந்து பெரிய திருமொழி ஒரு 58 பாசுரம், திருக்குறுந்தாண்டகம் 4, திருநெடுந்தாண்டகம் 9, சிறிய திருமடல் 1, பெரிய திருமடல் 1 இதெல்லாம் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி ஒரு 11 பாசுரமும், திருவிருத்தம் ஒரு பாசுரமும் மொத்தமா பாடியிருக்கார். மொத்தம் 247 பாசுரம் இருக்கிற 4000 பாசுரம்ல 108 திவ்ய தேசம்ல இந்த ஒரு திவ்ய தேசத்துக்கு மாத்திரமே 247 பாசுரம் பாடியிருக்கார்.
ஸோ இது வந்து அரங்கன் மீது ரொம்ப ஜாஸ்தி பாசுரம் பாடினவர் திருமங்கை ஆழ்வார். அவர் வந்து 73 பாசுரம் பாடியிருக்கார். ரொம்ப குறைவானது அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் பாடியிருக்கார். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாடாத ஆழ்வாருங்கிறது அவர் ஒண்டிதான், அதான் சொல்லிட்டேன். அந்த மதுரை கழுவி ஆழ்வார் ஒண்டிதான். அதுல வந்து இந்த நம்மாழ்வார் வந்து பராங்குச நாயகி பாவத்திலையும் திருமங்கை ஆழ்வார் வந்து பரகால நாயகி பாவத்திலையும் பாடியிருக்கார். அதுவும் சொல்லணும் விசேஷமா. இதுக்கப்புறம் வந்து அந்த இவரை பத்தி சொல்லணும் இல்லையா, நம்ம ராமானுஜரை பத்தி சொல்லும்போது உடையவரை பத்தி நம்ம சொல்லிட்டோம். உடையவர் வந்து இருந்துட்டு அவர் என்னைக்கு அவருக்கு 120 வயசு மட்டும் இருந்தார் உடையவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் சரி அவருக்கும் வந்து காலமான அப்புறம் அவர்கிட்ட போய் இது போல பெருமாள் கிட்ட போய் வேண்டிட்டாராம், நான் வந்து ஆயிடுத்து, நான் சீக்கிரம் என்னை அழைச்சிக்கோ அங்க வரணும் அப்படிங்கும்போது அவர் உடையவர் சொன்னாரா, பெருமாள் சொன்னாரா, இன்னொரு 1 வாரம் கழிச்சு நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், 1 வாரம் இரு. அதனால என்னைக்கு போறோம், என்னைக்கு திருநாடு போறோம் அப்படின்னு தெரிஞ்சு உடையவர் வந்து 1 வாரம் இருந்தாராம். அந்த 1 வாரத்துல அவர் என்ன பண்ணாரா, சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டாராம். ஒரு 3 நாள்ல வந்து 3 நாள் வந்து நான் இது மட்டும் சொல்லாத விசேஷ அர்த்தங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் முழுக்க விசேஷ அர்த்தங்கள் எல்லா பாசுரத்துக்கும் நிறைய சொன்னாங்க 3 நாள். அது கேட்ட உடனே சிஷ்யர்களுக்கே வந்து இதுவா இருந்தாங்க, என்ன இப்படி என்னைக்கும் இல்லாம இது போல விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் உடையவர் சொன்னாரா, இது போல இன்னும் 4 நாள்ல வந்து நான் திருநாடு போக போறேன், அதனால உங்களுக்கு வந்து எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பட்டர் தான் அவர் நியமிச்சார். நீங்க என்ன எப்படி பார்த்துட்டு என்கிட்ட நான் சொல்றபடி எல்லா நிர்வாகத்தெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு அது போல இருந்தீங்களோ அதே போல இது போல பட்டர் கிட்டையும் நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவர் அங்க வந்து உடையவர் அங்க திருநாட்டுக்கு போன போது அவரை வந்து ரங்கநாதர் வந்து அவர் வெளியில அனுப்ப விரும்பலையா. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரா, இங்கேயே உள்ளேயே வந்து அவரை பதப்படுத்தி அவரோட உடம்ப வந்து அந்த இடத்துலயே வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே ரங்கன் வந்து உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து தானான திருமேனி, அதாவது தான் உகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானான திருமேனின்பா. ஸோ அந்த தானான திருமேனிங்கிறது வந்து உடையவர் வந்து பிரத்யட்சமா இருக்கார் அங்க உடையவர். அந்த இடத்துல போய் வேண்டிட்டா கிடைக்காதது ஒன்றும் கிடையாது. ரங்கநாதருக்கு அப்புறம் நான் நேர பொழுது உடையவர் சந்நிதி தான் நான் போவேன். நான் தாயாரை பார்த்த அப்புறம் அந்த 3 சந்நிதி தான் முக்கியம். மீதி எல்லாம் நான் எப்ப டைம் கிடைக்கிறதோ எவ்வளவு சந்நிதி போறேனோ அது வேற. பட் இந்த 3 சந்நிதி வந்து தாயார், ரங்கநாதர், உடையவர், இந்த 3 சந்நிதியை நம்ம போக வேண்டியது இதாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சப்தாவரணம் பத்தி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவர் திருநாடு போன உடனே அவர் என்ன பண்ணாரா, அவரோட ஆடைகள் அதெல்லாம் பத்தி, அதாவது அவர் உடுத்து கலைந்த பீதக வாடையும் பால, அந்த உடுத்து கலந்த பீதகை வாடை, அவர் போட்டுட்ட மாலை, நைவேத்தியம் எல்லாத்தையும் வந்து அவர் நேரம் இது போல உடையவரோட இதுக்கு அனுப்பிச்சாரா. பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி அவரை ஒரு இதுல உட்கார்ந்த இதுல அவரை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவரை பதப்படுத்தி அவரோட உடம்ப, அதுக்கப்புறம் அவரோட திருமேனியை வந்து அந்த இடத்துலயே அங்க வச்சு அதுக்கு ஒரு மண்டபம்லாம் கட்டி அங்க ஒரு சன்னதியும் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, சின்னதா ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாளுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அங்க முதலியாண்டான் வந்து அவர் அந்த ஏதோ நைவேத்தியம் பண்ணாராம். இந்த பெருமாளுக்கு அது ஒத்துக்கலையாம். பெருமாளுக்கு ஒத்துட்ட உடனே அப்ப வந்து உடையவர் அப்படியே வந்திருக்கார். பெருமாளோட அங்க முகம் வந்து கொஞ்சம் வாட்டமா இருக்குதான். கொஞ்சம் வாட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டாரை கூப்பிட்டு அவர் கேட்டாராம், ஏன் இது போல வாட்டமா இருக்கு, என்ன அமுது பண்ணு, இது என்ன அமுது செய்விச்சீர் அப்படின்னாரா. இல்ல ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ததியோதனத்தோட நாவல் பழத்தை நான் சேர்த்து அமுது பண்ண கொடுத்தேன் அப்படின்னாரா. உடனே அவர் கோபம் வந்துதான், அவரோட திருமுக வாட்டத்தை பார்த்தீங்களா, இப்படி இது போல வாட்டத்தோட இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவரோட சிஷ்யரான கருட வாகன பண்டிகர்னு இருக்காராம், அவர் கூப்பிட்டு உடனே கஷாயம் போட்டு கொடுத்து அவர் பெருமாளுக்கு கொடுத்து, அங்க பாருங்க அர்ச்சாவதாரத்துல பெருமாளோட முகவாட்டத்தை கண்டு அவரோட உடம்ப சரி பண்றதுக்கு அவர் வந்து உடையவர் வந்து கஷாயம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவர் முகவாட்டம் சரியாகி அவர் எப்படி இருக்காப்புல பண்ணாராம். அந்த அளவுக்கு உடையவர் வந்து நம்ம எப்படி நம்ம சொல்றது, உடையவர் வந்து அந்த அளவுக்கு அர்ச்சாவதாரத்துலயும் அவரை பத்தி தெரிஞ்சார். அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட உடம்ப பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் தன்வந்திரி சன்னதியை அதுக்கப்புறம் தான் அவர் தான் நிர்மாணிச்சாராம். தன்வந்திரி சன்னதியில அவ சொல்லுவா அந்த கைங்கரியத்துக்கு அதே அந்த கருட வாகன பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவரை நியமிச்சுட்டு தினமும் பெருமாளுக்கு திருக்காப்பு சேர்ப்பதற்கு முன்னாடி குடிநீர் பால் எல்லாத்தையும் அலங்காரத்தை அமுது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேரும்படி அவர் நியமிச்சார் அவர். அதனால சொதட்டு போல பெருமாளுக்கு வந்து கரெக்டான அமுது பண்றதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சுட்டு
என்ன சொல்றது, ராமானுஜரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். இன்னொன்னு தெரியும் எல்லாருக்கும், இந்த திருப்பானாழ்வார் பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். திருப்பானாழ்வார் வந்து அவர் இந்த குலத்துல, அந்த தாழ்ந்த குலத்துல இருந்தவர். அதனால கோயிலுக்குள்ளேயே அவர் போல. அவர் அங்க காவிரி கரையிலேருந்து தென்திருக்காவேரியிலேருந்து அவர் பாடிட்டே இருப்பாராம் அவர் ரங்கனை பத்தி. அப்ப வந்து முனிவாகனர்னு ஒருத்தர் வந்து அவர் அங்கேயும் தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக போவார். இவர் பாடிட்டே இருக்கிறத பார்த்து ஐயோ நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் பாட்டுக்கு பாடிட்டே இருந்திருக்கார், ஒன்றும் கேட்கல. அவர் கல்லை எடுத்து வீசியிருக்கார். கல்லை எடுத்து வீசினோடனே திருப்பானாழ்வாருக்கு அப்படியே ரத்தம் கொட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் திருப்பானாழ்வார் சட்னி வந்து ஐயோ அபச்சாரம்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அவர் எடுத்துன்னு போயிட்டார். அவர் தீர்த்தம் எடுத்துன்னு போன உடனே அங்க ரங்கநாதருக்கு அவருக்கு ரத்தம் அங்க கொட்டிட்டு இருந்ததுதான். உடனே அன்னைக்கு ராத்திரி அவருக்கு உடனே என்ன பண்றதுன்னு புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல வந்து அவர் சொன்னாராம், நீ வந்து அவனை இது போல அபச்சாரப்பட்ட இல்லையா, நீ அதனால நாளைக்கு என்ன பண்ணும், நீ எல்லாம் உன்னோட பரிவாரங்களோட போயிட்டு அவரை உன்னோட தோல்ல தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவாகன பெருமா அவரை தோல்ல தூக்கிட்டு அவரை வந்து உள்ள வந்தாராம் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் வந்து பாதாதி கேசம் ஒவ்வொரு இடமா அவர் வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி அவர் அவ்வளோ அழகா ஒவ்வொன்றையும் அவர் வந்து அழகா பாடியிருக்கார். அதாவது என்ன சொல்றது, ஒரு நிமிஷம். அதுல வந்து அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் கடைசியில வந்து திருப்பானாழ்வாரோட இதுல வந்து ஒரு இது சொல்லியிருப்பார், ஆல மரத்தினிலை ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்ட அரங்கத்து அரவணையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாதொரு எழில் நீலமேனி ஐயா நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு பாடுவாராம். அதாவது சொல்லுங்க அந்த மாதிரி அவர் வந்து திருவடியிலேயும் திரும்ப வரைக்கும் அவர் வந்து பாதாதி கேசம் அவர் வந்து அனுபவிக்கிறார். முதல் பாசுரத்தை வந்து திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கின்றதே அப்படின்னாராம். அடுத்த பாசுரத்துல வந்து அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமன் சிந்தனையே அப்படின்னாராம். அதுக்கு அடுத்த பாசுரத்துல வந்து உந்தி மேல் அதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, உந்திய பத்தி பாடிருக்க. அதுக்கப்புறம் திருவயிறு ஆபரணம் இல்லையா, அந்த இடத்துல வந்து திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்து நின்றுலாகின்றதே அப்படின்னு பாடினாராம். அதுக்கப்புறம் மார்புக்காக திரு ஆற மாறுவதன்றோ அடியேனை உட்கொண்டதே அப்படின்னு ஒரு பாசுரம் பாடியிருக்க. அதுக்கப்புறம் கழுத்து மட்டும் வந்துட்டார், முற்றும் உண்டகண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கண்டதே அப்படின்னு பாடிட்டார். அதுக்கப்புறம் வந்து சிவந்த திருப்பவள வாய்க்காக அவர் என்ன பண்ணார்னா, அரவின் அனமிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. இதோட அனுபவிச்சு அவரோட ஒவ்வொரு அங்கத்தையும், பெருமாளோட ஒவ்வொரு அங்கத்தையும் அவர் வர்ணிச்சு அவர் ரசிச்சது வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அவரோட கண்கள் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இத சொல்லும் போது எனக்கு அந்த உள்ளூர் கதையும் ஞாபகம் வருது. வில்லிதாசர், பிள்ளை வில்லிதாசர், அவர் பேர் வந்து தனுர்தாசர். ஒரு வாட்டி வந்து உடையவர் வந்து அங்க காவிரி கரையில குளிச்சுட்டு போகும்போது அங்க தனுர்தாசர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அவர் போவாராம். அவர் உடனே அவர் கேட்பாரா, ஏன் அந்த பெண்ணுக்கு வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போறாருன்னு. இல்ல அவர் வந்து பொன்னார்மேனியோ என்னமோ அவர் பேரு, அவர் மேல வெயில் பட்டதுன்னா வந்து அவரோட கண்கள் பொன்னாச்சி அந்த பொன்னாச்சியினோட கண்கள் வந்து அழகா இருக்கும், அவன் மேல வெயில் பட்டதுன்னா அந்த கண்கள் வந்து சோர்வுற்றுடுங்கிறதுக்காக நான் பிடிச்சிருக்கேன். உடனே இப்ப உடையவர் சொன்னாராம், அதோட அழகான கண்களை நான் காமிச்சாக்க நீ வந்து சேபல பாக்குறியா அப்படின்னாராம். சரி பாக்குறேன்னாராம். அவரை நேர கொண்டு வந்து ரங்கநாதருக்கு முன்னாடி மூலவர்கிட்ட கொண்டு வந்து மூலவர்கிட்ட சொன்னாராம், உன்னோட கண்ணழகை பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு. அந்த கண்ணழகை பார்த்து மயங்கி அன்னிலேருந்து சிஷ்யனாகி அவர் பேர் வந்து உறங்காவில்லிதாசன். ஏன் உறங்காவில்லிதாசன்னா, அவர் வந்து அதாவது பகல் வேளை ராத்திரி வேளை, ஒரு வேளை வந்து உடையவர்கிட்ட அவர் திருப்பணி செஞ்சுட்டு இருப்பாராம், இன்னொரு வேலை வந்து ஒரு அரசாங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாராம். ஸோ அதனால அவர் ரெண்டு வேலையும் உறங்காம அவர் பண்ணிட்டே இருந்ததுன்னா அவர் பேர் உறங்காவில்லிதாசர் அப்படின்னே அவருக்கு பேர் வந்தது. அந்த கண்ணினுள்ள ஒக்கின்றதே அந்த பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு கேட்ட உடனே எனக்கு அந்த கண்கள் பத்தி தான் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாசுரம் வந்து நீல திருமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே அப்படின்னு பாடினார். அதுக்கப்புறம் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு பாடினார். ஸோ இது போல 10 பாசுரமும் பாதாதிகேசம் பாடியிருக்கார்.
எல்லாரும் இப்படி அரங்கநாதரை பத்தி பாடியது, அரங்கநாதனோட அந்த விசேஷங்கள், ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் படிக்க படிக்க வந்து அரங்கனை எல்லால் வேறு ஒற்றினும் காண்பேனே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பாடியிருக்கார். இன்னொருத்தர் இந்த காலத்துல சொல்லுவார், அரங்கனை தவிர வேறு குரங்கனை பாட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லுவா. சோ இது போல நிறைய வந்து அரங்கன் மேல பைத்தியமானவ வந்து நிறைய பேர் இருக்கா. சோ நாமளும் இந்த ஒரு 3 எபிசோட்ல அரங்கனை பத்தி பாடிட்டோம். எல்லாரும் கண்டிப்பா திருவரங்கத்துக்கு போயிட்டு அவரை சேவிச்சுட்டு அவரோட திருவருள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப அழகா திருவரங்கநாதனை பத்தி, திருவரங்க கோவிலை பத்தி, அங்க இருக்கிற சன்னதிகள், அங்க இருக்கிற ஆச்சாரியர் ஆழ்வார்களோட திருமாளிகைகள், சன்னதிகள் எல்லாம் வந்து அங்க நடக்கக்கூடிய உற்சவங்கள், அப்புறம் அந்த சப்த பிராகார மத்தியங்கிற மாதிரி அந்த சப்த பிராகாரத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா சொன்னேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு பெரிய பெருமாள் எல்லாமே பெரிய பெரியன்னு சொல்லியிருக்காரு, அந்த பெரிய பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது வந்து எப்படி? அதாவது அவர் வந்து ரொம்ப பெரியவர் இல்லையா? யாராவது ஒருத்தர் ரொம்ப பெரியவாளா இருந்தா அவகிட்ட நம்ம போய் சேவிக்கிறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா? நான் முதல்ல இதுல சொன்ன மாதிரி நம்ம அவர் வந்து கண்ணெடுத்தும் பாப்பாரா அப்படின்றதுக்கு வந்து சந்தேகம் வரணும்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு பாசுரத்துல வந்து சொல்றார், அப்படிலாம் கவலைப்படாதீங்கோ, அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றும் அவருக்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மடநூ, அதாவது அப்படி சொல்லிட்டு வர்றார். அவர் வந்து ஏழை ஏதலன், அது குகனுக்கு கூட வந்து அவர் எப்படி அருள் புரிஞ்சாரோ அதே மாதிரி வந்து சீதையை பார்த்து வந்து என்ன சொல்றாரு, உம்பி எம்பி, உன் தம்பி என் தம்பி சொல்ல, என்னோட தம்பி உன்னோட தம்பின்னு சொல்லல குகன் கிட்ட, உன் தம்பி என் தம்பி சொல்றாரு என்று உகந்து தோழினை அவகிட்ட வந்து சீதை வந்து உன்னோட தோழின்னு சொல்றார். சொன்னது மட்டும் இல்லாம என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட, இந்த மாதிரி சொன்னதெல்லாம் என்னோட மனசுல இருந்த போது ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படிங்கிறார். அப்படின்னா இது பண்ணது வந்து ராமாவதாரத்துல. இவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து உதாரணங்கள் வந்து ராமாவதாரத்துல குகன் கிட்ட ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றும் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு குரங்கு ஜாதியா இருந்த ஹனுமனையும் வந்து தன்னோட சேர்த்துண்டார், ஒரு குகன் வேடுவன் ஜாதியா இருந்த குகனை தன்னோட சேர்த்துண்டார்னு அவர் சொன்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ராமாவதாரத்துல வருது. ஆனா இவர் பெரிய பெருமாள் அப்படிங்கிற போது அந்த பெருமாளான ராமர் வணங்கின பெருமாள்ன்றதுனால பெரிய பெருமாள்னு பார்த்தோம். இதெல்லாம் நீ காமிச்சு கொடுத்திருக்க உன்னோட அவதாரத்துல, அதனால வந்து என்ன சொல்றாரு, அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படிங்கிறாரு. அப்படின்னா திருவரங்கத்துல இருக்கிற நீயும் அந்த அப்படி ஒரு அதாவது மனுஷனா பிறந்து அந்த மானிட தர்மம் என்னங்கிறத காமிச்சு கொடுத்திய உன்னோட அவதாரத்துல, நீயும் வேற வேற கிடையாது. அங்க எப்படி நீ எல்லாரையும் அரவணைச்சிட்டியோ அந்த மாதிரி நீ எங்களையும் அரவணைச்சிப்ப அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தைரியம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நம்மவும் வந்து தைரியத்தோட பெருமாள் வந்து நமக்கு வந்து, அதுவும் கலியுகத்துல வந்து யாராவது என்னை வந்து பார்க்க மாட்டானான்னு காத்துட்டு இருப்பாரா. எங்க பாட்டி சொல்வா, அந்த காலத்துல நிறைய பக்திகள்லாம் இருந்தது, இந்த காலத்துல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. பெருமாள் வந்து வாசல்ல நின்று இவர் வந்து என்னை கூப்பிட மாட்டானான்னு காத்துட்டு இருக்காரு, நம்ம தான் கூப்பிடுறது இல்லை அப்படின்பா, தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலியுக காலத்துல நம்ம இந்த காலகட்டத்துல இருக்கோம். இப்ப வந்து இந்த மாதிரி சத்துவங்கள்லாம் எல்லாருமே கேட்டு பெரிய பெருமாள் அனுகிரகத்தோட திருவரங்கத்தினுடைய திவ்ய தேசத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வந்து நமக்கு வந்து இன்னும் பல திவ்ய தேசங்கள் மூலியமா அவர் அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்து அவர் நமக்கு கொடுக்கிற அனுபவத்தையும் நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். இவ்வளவு ஒரு செய்தி களஞ்சியம்னு உங்களை சொன்னேன், அது வந்து தப்பு இல்லைங்கிறத கரெக்டா வந்து நீங்க நிரூபிச்சுட்டு. நானே நினைச்சுப்பேன் ஸ்ரீரங்கத்தை பத்தி இவ்வளவு சொல்லும் போது, ஸ்ரீரங்கத்திலேயே வீடு வச்சுட்டு அங்கேயே சித்திர வீதி உத்தர வீதியில இருந்துட்டு எல்லாம் வருஷம் பூரா உற்சவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவாள்லாம் முற்பிறவியில புண்ணியம் செஞ்சாதான் அங்கேயே இருக்க முடியும். இல்லாட்டி அங்க இருந்து இவ்வளவு உற்சவம் எல்லாம் பார்த்து நம்மளாம் கேள்விதான் பட்டிருக்கோம், ஏதோ கொஞ்சம் உற்சவம் நாமளும் பார்த்திருப்போம், எல்லா வருஷமும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இருந்தாலும் அங்கேயே இருந்துட்டு அங்க சுவாமி அங்க வரும்போது அங்க பெருமாளோட அங்க பல்லக்காட்டம் தேராட்டம் அங்க வாசல்ல வரும்போது அங்க இருக்கிறவங்களோட நமக்கு தாக்கம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற போது அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம போய் சேவிக்கும் போது பெருமாள் வந்து நீ வந்துட்டே அப்படின்னு சந்தோஷப்படுவார். அதனால அப்படி கவலைப்பட்டுக்காதீங்க. நினைச்சுப்பேன் நானு அங்க இருக்கிறவா எவ்வளவு புண்ணியம் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நான்
சோ நம்ம வந்து அடுத்த இப்போ நம்ம நினைச்சிட்ட மாதிரி திருச்சியில வந்து இறங்கினோம்னா திருச்சியை சுத்தி என்னென்ன திவ்ய தேசங்களை சேவிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு டிராவல் கைட் மாதிரி அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம்னா, சோ திருச்சியில வந்து இறங்குறவா ஒரு 2 நாள் திருச்சியில இருந்தானா சுத்தி இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் என்ன சேவிக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம அடுத்த திவ்ய தேசம் வந்து திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா திருக்கோழின்னு இருக்கு, திருக்கரம்பனூர் இருக்கு, திருவெள்ளரை, திரு அன்பில், திருப்பேர் நகர், இதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து நம்ம சேவிச்சுடுவோம். இதே ஆர்டர்ல நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம. ரைட்டா? சோ நம்ம திருச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஊர் பக்கத்துல போவோம், அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறத சொல்லுவோம். சோ அது போல ஒரு கிளஸ்டரா நம்ம எல்லா திவ்ய தேசத்தை எல்லாரும் கேட்கறவாலும் அப்புறம் போய் சேவிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னேன். அடுத்த தொடர்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.